வணக்கம். அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. அமித்ஷாவை பார்த்துட்டாரு, நிதின் கபீனை பார்த்து பேசிட்டாரு. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு. 5 பக்க கடிதம் கொடுத்துருக்கிறாரு. கடிதத்தில் ஏன் பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தான் ஏன் இந்த கட்சியை விட்டு விலகுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அமித்ஷாவும் சரி, நிதின் கபீலும் சரி, அண்ணாமலை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருக்காங்க. அண்ணாமலை நாளைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி அறிவிப்பார். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், அறிவிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாளைக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜகவில் இனி தொடர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தரப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் தொடர்ந்து பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடியவர், டக்குன்னு உடனே பேசக்கூடியவர், அரசியல் பேசக்கூடியவர். அவரை அரசியல் கட்டுப்படுத்துறது, அது இல்லாமல் குறை சொல்கிறது, மற்றவங்களை பற்றி அவர் மேல் இடத்துல புகார் சொல்லி அண்ணாமலையை டம்மியாக்கிற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறனால அண்ணாமலைக்கு சுத்தமாக இந்த விஷயம் பிடிக்கல. தொடர்ந்து தான் பாஜகவில் தான் மட்டும் புறக்கணிக்கப்படல, தன்னுடைய ஆதரவாளர்களும் புறக்கணிக்கிறாங்க. அப்போ நம்மளை நம்பி வந்தவங்கள என்ன மரியாதை இருக்குது அவங்களுக்கு? சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிச்சிட்டாங்க. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட 2026 கூட்டணி வைக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு துரோகம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக மேல் இடத்துல சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி எல்லா தொகுதியிலையும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு. 88 தொகுதிகளுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தார் அண்ணாமலை. ஆனால் அந்த எந்த தொகுதியுமே எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லை. எங்கெங்கெல்லாம் அதிமுக தோக்கும் அப்படின்னு தெரிஞ்சதோ அந்த தொகுதிகளை கூப்பிட்டு நயினா நாகேந்திரனை கூப்பிட்டு வச்சு பேசி முடிவெடுக்கிறாங்க. நயினா நாகேந்திரனுக்கு இது நல்லாவே தெரியும். நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெருசாக எதிர்த்து பேசவே இல்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறத சொல்லிட்டாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் வரும்போது கூட பியூஷ் கோயல்கிட்ட அவங்க என்ன பேசினாங்க? பியூஷ் கோயலுக்கு 27 தொகுதி மட்டும்தான் தெரியும். அந்தந்த தொகுதியில் நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதிக தொகுதியை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாதுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை எதுவுமே வாய் பேசவே இல்லை. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க அவரை ரொம்ப டம்மியாக்க பார்த்தாங்க, முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் நிறைய விஷயங்களை ஒரு 2 தொகுதிக்கு மட்டும் அவரை ஒரு பிரச்சார குழுவில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் எவ்வளோ பெரிய தலைமை பதவியில் கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப கீழே போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அண்ணாமலை அதெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சார இது கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் பிரதமர் மோடியை சந்திக்கிறது கூட அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசவே இல்லை. வாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பேர் அதில் எடுத்துட்டாங்க. கேட்டால் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை, அண்ணாமலைக்கு வேறு பிரச்சனை இருக்குது, அண்ணாமலை வேறு இடத்துல மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரனை ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டார். இதெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக அவங்க களத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க, கட்சிக்குள்ளே தன்னை செயல்பட விட மாட்டுறாங்க, பேசுகிறதுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ விஜய் திமுக தீய சக்தின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணார், அதனால எடுபட்டார். அதே போல் அண்ணாமலையை தேர்தல் சமயத்தில் பேச விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் திமுக மேலே இருக்கிற அத்தனை வன்மத்தையும் கொட்டி தீர்த்திருந்தால் ஓரளவுக்கு பாஜக வெற்றி பெற முடியும். ஆனால் அண்ணாமலை எங்கே வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு, நயினா நாகேந்திரனுக்கு இருந்துச்சு. நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கூட்டு போட்டு இது மாதிரி அண்ணாமலையை எங்கேயுமே பேச விடக்கூடாது, திமுகவுக்கு எதிராக அவர் களத்தை கண்டார் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எடுபடாமல் போயிடும். அண்ணாமலை தான் எப்பயுமே டைம்லைனில் இருப்பார், மீடியாக்கள் மத்தியில் அவர் தான் பேசப்பட்டுக்கிட்டே இருப்பார், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயந்து அவங்க அண்ணாமலையை தடை போட்டாங்களே தவிர இவங்க தோற்று போவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் இவங்களும் தோற்று போய் கட்சிக்காரனே ஏமாற்றி எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்தல் முடிவு பார்த்த பிறகு அண்ணாமலையினால் என்ன பண்ண முடியும்? இனிமேல் பாஜகவில் தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் பாஜக மேலிடம், இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பாஜக இந்த மாதிரி அக்கப்புறம் பண்ணுது அப்படின்னா, மேலே இருக்குல்ல பாஜக மேலிடம் தொடர்ந்து இங்கே இருக்கிறவங்க சொல்கிற புகார்கள், அப்புறமா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மாநில தலைவர்லேருந்து அவர் தூக்குறது, அப்புறம் இங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை பிடிக்காத நபர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புகாரை கொடுக்குறது. அந்த புகாரின் அடிப்படையில் அவங்க அண்ணாமலையை பெருசாக மதிக்கவே இல்லை. அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த பிறகு என்ன செஞ்சாங்க, எங்கேயோ ஒரு இதில் மாநிலங்களவை எம்பி ஆக்கிடலாம், உங்களை மத்திய அமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பதவி உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அண்ணாமலையோட குருநாதர் PL சந்தோஷ் கொடுத்தாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது திரும்பவும் பார்த்திங்கன்னா இப்படி தொடர்ந்து இந்த சமயத்தில் தேர்தல் தோல்விக்கு கூட பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்க.
என்ன காரணத்தினால வந்து பாஜக தோற்று போச்சு. கடந்த முறை கூட 4 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த தடவை 1 தான். அதுவும் போஜராஜன் கூட அவருடைய சொந்த செல்வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. பாஜகனால அவர் ஜெயிச்சாரு, இல்லை அதிமுக கூட்டணினால அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிறத தாண்டி சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். வேற என்ன செய்ய முடியும்? தவறான அரசியல் முடிவுகள் எடுக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணியோட தொடர்றது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தார். பாஜக நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எண் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் போய் பாஜகவோட வாக்கு சதவீதத்தை 11% மேலே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருந்தார். ஆனால் இப்போ 3% கீழே வந்து நிற்கிது. இனிமேல் வந்து பாஜகவுக்கு முட்டு கொடுத்து பாஜக வளர்ச்சி பண்ணி அப்புறமா இவங்க வந்து ஒரு மாநில தலைவராக கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. அவங்களால செயல்பட முடியாது. அப்புறம் பாஜக திரும்பவும் கீழே போயிடும். இது வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அண்ணாமலை பாஜக மேல் இடத்தோட பேசியிருக்காங்க. அது இல்லாமல் குறிப்பாக அமித்ஷாட்ட அவர் பேசின ஒரு விஷயங்கள், தொடர்ந்து 10 வருஷம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்து தரேன், அப்படி வளர்க்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த 10 வருஷ டைம் பீரியடே எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தா பாஜகவில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா புது கட்சியை தொடங்கிட்டு நான் பாட்டுக்கு செயல்படுறேன், என்னையை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது, நிர்வாக குறைபாடும் இருக்குது. தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இவங்க திமுகவை எதிர்ப்பாங்க, இல்லை விஜயை எதிர்ப்பாங்க, யாரையாவது எதிர்த்து பேசுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அதனால தான் அண்ணாமலை வந்து இனிமேல் தொடர்ந்து இங்கே பயணம் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு இப்போ அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ராஜினாமா இன்னும் அமித்ஷாவோ நிதின் கபினோ ஏற்றுக்கல. ஆனால் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்கிறாரு. உடனே நயினா நாகேந்திரனையும் கூப்பிட்டுருக்காங்க. நயினா நாகேந்திரனை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா பாஜகவில் இவ்வளோ குளறுபடி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. மாநில தலைவர் பதவியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாநில தலைவர் பதவியை மாற்றிட்டு நயினா நாகேந்திரன்ட்ட இருக்கிற மாநில தலைவர் பதவியை அண்ணாமலை கொடுப்பாங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவங்களுக்கு தான் இந்த பதவியெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறவங்க தான் நீடித்து இருக்க முடியும். இப்போ நயினா நாகேந்திரன் இந்த பதவியை பறிச்சிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா ராமசீனிவாசன்கிட்ட கொடுக்கறதுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அண்ணாமலைட்டே வந்து ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. அண்ணாமலை இருந்தால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தரப்புலேயும் அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாலும் எனக்கு வேணாம், தனி கட்சி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவர் மைண்டில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதமாக அண்ணாமலை இருக்கிறனால ராமசீனிவாசன் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர், கொஞ்சம் பொறுமையாக செயல்படக்கூடியவர். அண்ணாமலை போல் வேகமாக செயல்படக்கூடிய நபர் இல்லை, பொறுமையாக பேசக்கூடிய நபர். அதனால பார்த்திங்கன்னா அவர் வந்து மாநில தலைவராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நயினா நாகேந்திரனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ராமசீனிவாசனை வந்து மாநில தலைவராக கொண்டு வரனால தென் மாவட்டங்களில் பாஜகவோட ஒரு வளர்ச்சியை காட்ட முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. வேறு வழி கிடையாது. எப்படி அவர் தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ப்பார்? தென் மாவட்டங்களில் இருக்க ஒருத்தருக்காக நம்ம வந்து மாநில தலைவர் கொடுத்தா பாஜக வளர்த்துற முடியுமா? அப்படின்னா நயினா நாகேந்திரனே வளர்த்துருக்கணுமே. ஏன் தென் மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் போச்சு? நயினா நாகேந்திரனே ஏன் ஜெயிக்க முடியாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நயினா நாகேந்திரனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் கேடி ராகவன் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரங்களில் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து தன்னுடைய பிடிவாதத்தை விடாமல் இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில தரப்பில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அமித்ஷா ஏற்பாடு தாங்க, அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக அரசியல் களத்தை கொண்டு போங்க. ஏன்னா இப்போ வந்து விஜய் இந்த சைடு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தார்னா இளைஞர்களை அவரால் ஈர்க்க முடியும், அவர் பேச்சு ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அண்ணாமலை இருந்தார்னா கண்டிப்பாக நிர்வாகத்திறனும் இருக்கும். தாவேகா வந்து கடுமையான விமர்சனங்களை வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாஜக தலைமையிலேருந்து வச்சார்னா அது பாஜக முகமாக பார்க்கப்படும். அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் செயல்பட்டார்னா கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குது, அமித்ஷாவுக்கு இருக்குது. அதனால் அவங்க திட்டப்படி அண்ணாமலை வந்து தனி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கல் ஊன்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் ஓடுது. பார்க்கலாம். பிஎல் சந்தோஷோட அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது பரபரப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை நாளைக்கு கட்சியை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம். நயினா நாகேந்திரன் மாற்றிட்டு எல்லாருமே அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்து அண்ணாமலையை தொடர்ந்து பாஜகவில் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ராமசீனிவாசன் தான் மாநில தலைவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேடி ராகவனுக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன?
அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறது சரியா, இல்லை அண்ணாமலை பாஜகவிலே தொடரணுமா? ஏன்னா அவரை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தொடரணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதே போல் ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வரும், உங்களுக்கு காட்டும். அதை அமுக்கி விடுங்க. அதை அமுக்கி விட்டிங்கன்னா தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் போய் சேரும். இதெல்லாம் யாருமே செய்கிறதில்ல, லைக் போடுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. நிறையா வந்து விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நமக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, ஹைப் பட்டனையும் அமுக்கி விடுங்க. நன்றி, வணக்கம்.